trooper, and my temper's getting out of control. I'm a trooper, and my temper's getting out of control. I'm a trooper, and my temper's getting out of control. Major Arnold is rocking out of control. See, uncle, எங்க இருக்கீங்க? This day could have been more special for me. Jump, jump, jump. உடனே சுற்று சும்மா பேசிட்டு இருக்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? ஆக்சுவலா நான் வேலை தேடி வரல சார். ரகுவரனை தெரிஞ்சு நீ வில்லனா தானே பார்த்துருக்கேன், ஹீரோவை பார்த்தது இல்லையா? I'm waiting. பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றதில்ல. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அதை நான் பார்த்து போட்டேன்டோ. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? போல் வாயிடா, தெரியல. मेरे तेरे दुचक दैया, मेरे तेरे दुचक दैया. ஆகிற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகமா. சந்தோஷம் தாங்க பொட்ட ஓட்டுற நாய என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. சினிமா இல்லாத வாழ்க்கையே கிடையாது. சொன்ன போனால் தமிழகத்தில் நம்ம பாலிடிக்ஸ், நம்ம அன்றாட வாழ்வு எல்லாத்துலேயும் சினிமா கலந்துருக்கு. மக்களுக்காக நிகழ்ச்சிகளை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தருணத்தில் மக்களே நம்ம நிகழ்ச்சிகள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தாட் இருந்தது. அதில் வந்த ஒரு சின்ன ஐடியா தான் விஜய் அவார்ட்ஸ். திரைப்படத்துக்குன்னு ஒரு கௌரவமான, ஒரு ரெஸ்பெக்டபுள், பாப்புலராக எல்லோருக்கும் போய் சேரும்படியான ஒரு விருது என்று வழங்கப்படவே இல்லை. ஃபிலிம்ஃபேர் அவார்டுங்கிறது வந்து ஜனரஞ்சகமாக வெற்றி பெற்ற படங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. நேஷனல் அவார்டுங்கிறது மக்களுடைய வரி பணத்திலிருந்து அது அவார்டை கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. நல்ல ரோலை பண்ணவங்க மாத்திரம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் ஓடிச்சா ஓடலையாங்கிறது கவலை இல்லை. ஸோ இந்த ஓடின படங்களுக்கு ஒரு அவார்டு, ஓடாத படங்களுக்கு ஒரு அவார்டுங்கெல்லாம் நடுவில் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட படங்களிலேயே வந்து சிறந்த படம். அதே சமயத்தில் வந்து உன்னதமான படங்களாகவும் இருக்க வேண்டும். இல்லை நல்ல ஒரு தொழில்நுட்பம் தேர்ந்த கலைஞர்கள் அதில் இன்வால்வ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரெண்டு காம்பினேஷன், நாட் ஜஸ்ட் பாப்புலர் பட் ஆல்சோ சென்சிபிள் அண்ட் ஆல்சோ மீனிங்ஃபுல். இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணது தான் விஜய் அவார்ட்ஸ். We took it as a good idea. It was a huge challenge, but to get all these people together in one place and do a event of the scale that we wanted to build was a challenge. So the first 2 years we thought, okay, let's try it and let's see where it goes. The programming team இதை ஐடியா பிச் பண்ணும்போது யாருக்குமே பெரிய நம்பிக்கை இல்லை. இது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகுமா, கரெக்டாக வருமா, ஏன் பண்ணணும். Vijay TV, we always believed in building brands. So even when we started, we never thought it's a one-off event. We always wanted to. Yes, the first year we will struggle, but we know after 5-6 years we'll end up doing something big. The first year, we hardly knew that there is going to be probably 15 to 20 categories of awards, out of which 5 popular categories were given.
But come to the 4th year and 5th year, now we get requests from the fraternity to increase the number of categories and recognize more talent. Stunt union, dubbing union, the number of categories have increased based on the demand from the fraternity. Gives us goosebumps because today there are a lot of people who expect us to deliver in terms of these awards, which is a huge responsibility and honor on us. We feel so proud to be part of this brand, which we have grown for the last 9 years and we've lived with it. இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னா consistency in innovation, discipline, sheer bullheadedness to make it work. Fraternity or the expectation of these awards started to grow every year, so which means that our responsibility towards this brand also started growing. The one thing that you guys don't get to see is what goes behind the screen. It's crazy bloodbath. Each and every team wants to do their best. They have a assigned area, அவங்களுக்கான வேலை அந்த 5 மணி நேரத்தில் முடிக்கணும். ஆர்டிஸ்ட் அங்கே இருக்காங்களா, இங்கே இருக்காங்களா, இங்கே வந்துட்டாங்களா, டான்ஸர் ரெடி ஆகிட்டாங்களா, உள்ளே வராங்களா இல்லையா, ப்ரெசென்டர் வந்துட்டாங்களா, டெக்னிக்கலில் லைட்ஸ் ஆன் ஆகுதா இல்லையா, ஆஃப் ஆகுதா, கேமராமேன் எங்கே இருக்கிறாங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, உங்களால் பார்க்க முடியாதது இதுக்கு பின்னால். இங்கே ஒருத்தர் பார்த்தா மாஸ்டர் நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் தேர் இட்ஸ் கமிங் சொல்லுவாங்க. என்னப்பா அதை சொல்லிட்டு போங்கப்பா சொல்லுவாங்க. அது ஃபாஸ்ட்டாக கிச்சு ஓடுவாங்க. அதாவது இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசிக்கவே மாட்டோம் மாதிரி ஒருத்தர் திட்டிக்கிறது இதெல்லாமே நடக்கும். இதை தாண்டி ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான். பெரிய ஒரு ஈவெண்ட்டை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மொமெண்ட். தட் இஸ் வாட் டெலிவிஷன் இஸ் ஆல் அபவுட். நம்ம மக்கள் எங்கே இருக்காங்களோ, ஒரு கனடாவாக இருக்கட்டும், ஒரு யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஒரு யூரோப், சவுத் ஆஃப்ரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, மிடில் ஈஸ்ட், விஜய் டிவி அங்கே போய் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி தமிழ் சேனல்ஸில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த நம்பர் 1 சேனல்ஸ் வந்து விஜய் டிவி. அதில் மாற்று கருத்து இல்லை. Besides just reaching all of these countries, we've extended our partnership to big Tamil brands who also want to use us as a great platform to reach the Tamil customers. Great examples in that space is the likes of Libara, one of the largest virtual mobile players in the world. Just over 3 years ago, we created a partnership with Vijay TV, not only in Europe, but outside India. எங்கே போனாலுமே விஜய் டிவி சேனல் தான் ஓடிட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், நைட் தூக்கம் போகும் வரைக்கும் விஜய் டிவி தான் போயிட்டே இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்காங்க. அந்த வளர்ச்சிக்கு காரணம் அந்த டீம். அவங்களுக்கு இந்த டைமில் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். அதே நேரம் விஜய் அவார்ட்ஸ் வந்து they have not only been growing step by step, but they have taken a leap. It's an incredible thing to watch, and we are so proud to be here and to be part of it. Pava Masala is a big brand in Malaysia. They came on as title sponsors of Vijay Awards this year. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. நாங்கள் வந்து விஜய் டிவி ஒரு பாலம் மாதிரி தான் என்விசாஜ் பண்ணியிருக்கோம். And it's connecting Tamil people all over the world. For us, we see Vijay TV as one of the fastest moving global networks for the Tamil audience. And as the Tamil market is a very critical market for us, we see an alliance and a partnership ideal for both of us, not just in Malaysia and Singapore, but globally. And we see that a long-term partnership is something that promises a lot, not only for us and for Vijay, but for us to be able to reach
you guys, our customers out there. This is still one of our very best brands that we have developed. Complete support given by the audience and the fraternity, without which the brand wouldn't exist. We thank all the audiences who made this brand bigger. Now the responsibility and the honors is on us. இந்த அவார்டை வந்து இன்னும் மேலே கொண்டு போகணும், இன்டர்நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் குளோபல் அரீனாவில் அது கொண்டு போகணுன்ற ஆசை எங்களுக்கு ரொம்ப இருக்குது. 9 வருஷமாகவே இந்தியாவிலேயே இந்த அவார்டை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு பல ரிக்வெஸ்ட் வருது. We have huge audiences sitting in Singapore, Malaysia, the US, UK, the Middle East, all over the world, who want to come and experience this brand. Probably the 10th annual Vijay Awards, probably we'll do it in one of the destinations. உலக தமிழர்களுக்கு நாங்கள் இந்த பிராண்டை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்க சப்போர்ட்டும் எங்களுக்கு நிச்சயமாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. விஜய் அவார்ட் 9 வருஷமா இந்த விருதுக்காக காத்திருக்கிறேன். இவர்கள் சாதனையாளர்கள் அல்ல, And the winner is சரித்திர நாயகர்கள். எனக்கு ஒரு தேசிய விருதை கொடுத்திருக்காங்க. I'm winning. இது ரசிகர்கள் கூட்டம் அல்ல, சங்கம். நிச்சயமா இந்த சவுண்ட் அஜித் சாருக்கே கேட்டுரும். புதுசா வந்தவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரே நம்பிக்கை எங்களோட விஜய் அவார்ட்ஸ் தாங்க. அன்சிகா நீங்க எங்க வேணாலும் போ, ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம். விஜய் அவார்ட்ஸ் ராக்கிங். இது தமிழ் திரையுலகின் கொண்டாட்டம் அல்ல, நம்ம வாழணும், திருவிழா. செம்மையா வாழ்ந்தான்ற மாதிரி வாழணும். இது வெறும் பிரம்மாண்டம் அல்ல, அதற்கும் மேல். இந்த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் எல்லா வேலையில்லா பட்டதாரிகளையும் நான் டெடிகேட் பண்றேன். பூஜா வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஷோன்னு இதான் ஃபஸ்ட் டைம் அவங்களோட பண்ணுறேன். இட் வாஸ் நைஸ். அவங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக அந்த விஜய் டிவி டீம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டெவில் ஃபீல், ரொம்ப யூஸ்வல் டெவில் ஃபீலில் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு என்ட்ரியே ஒரு மாதிரி ஃபீலில் பண்ணலான்னு நினச்சோம். பட் ஷீ இஸ் ஃபென்டாஸ்டிக். பூஜா இஸ் ஃபென்டாஸ்டிக். த வே ஷீ ப்ராக்டிஸ்னால் அந்த மாதிரி ஒரு மேட்னஸ் ப்ராக்டிஸ் நான் யாரையும் பார்த்ததில்லை. நிறைய லிஃப்டிங்ஸ்லாம் இருந்தது. எப்பவுமே ஸ்டேஜில் வந்து லிஃப்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆர்டிஸ்ட்லாம் பயப்படுவாங்க, ஐயோ லிஃப்டிங்லாம் வேணாம் மாஸ்டர், எதோ மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் லிஃப்டிங் வந்து பண்ணுறேன், ஒரு லிஃப்ட்டு கூட பண்ணல, இந்த மூமெண்ட் பண்ணலன்னு அந்த ஒரு வார்த்தை வரல. ஏன்னா ஸ்லைட்லி டிஃபிகல்ட் கொரியோகிராஃபி. இட்ஸ் நாட் அ யூஸ்வல் ஒரே கை ஒரே கால் வச்சு ஆடுற ஃபீல் கிடையாது. இட்ஸ் ரியலி நாட் லைக் எ ஸ்டேஜ், மோர் தென் எ ஸ்டேஜ். இஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொரியோகிராஃபி தான் அது. எல்லா லிஃப்ட்டுமே என் பாய்ஸை வந்து பெண்டை கட்டிட்டாங்கன்னா பூஜா தான் பெண்டை கட்டினாங்க, நான் பெண்டை கட்டல. லிஃப்ட் பண்ணுங்கன்னு பசங்களுக்கெல்லாம் கையெல்லாம் ஒரு மாதிரி வலியே வந்துருச்சு. எப்போ பார்த்தா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 7-8 டைம்ஸ் அவங்கள லிஃப்ட் பண்ணி ஆட வச்சுருப்பான். பட் அந்த ப்ளஸ் வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு லிஃப்ட்டு கூட மிஸ் ஆகலை. பூஜா எதுக்கு இவ்வளோ ரிஹர்சல் அவங்கள பண்ண வச்சான்னு பாய்ஸே அப்போது சொன்னாங்க. மாஸ்டர் அவங்க எதுக்கு இவ்வளோ ரிஹர்சல் பண்ண வச்சாங்கன்னு அப்போ தான் புரியுது. ஒரு சின்ன பிட்டு கூட மிஸ் ஆகாத அவங்க அவ்வளோ அழகாக இது பண்ணது. த வே ஷீ டான்ஸ்ட், இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். பூஜா வந்து இந்த பர்ஃபார்ம் பண்ண விதம், காஸ்டியூம், ஒரு ஈச் அண்ட் எவ்ரி திங். ஐ திங்க் ஆர்டிஸ்ட்லேயே பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக ஆடினவங்க பூஜா. ஐ திங்க் இதில் நான் ஐ மஸ்ட் தேங்க் பூஜா. ஸ்ருதிஹாசன் சொன்னாவே அவங்க அப்பா பற்றி தெரியும், கமல்ஹாசன் சார். அவருக்கு இப்போ பிறந்த பொண்ணு எப்படி இருப்பா பயங்கரமான ஆள். ஸ்ருதி இந்த மாதிரி அவளது வந்து ஒரு கேர்னவல் ஃபீல்டில் பண்ணலான்னு நினச்சோம்.
full of colors, costume colors, full of costume with mask and flags, and the full of colorful up. Then we took all Kamal sir's song. Kamal sir's song na slow song illa, ella fast numbers எடுத்தோம். அந்த ஃபாஸ்ட் நம்பர்ஸ் எடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்ருதிட்ட சொன்ன இந்த தீம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மியூசிக்னு. அவங்க வந்து மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன சாங்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அவங்க அழகாக அந்த சாங்கை, பிகாஸ் ஷீ இஸ் அ மியூசிக் டைரக்டர், அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஐ திங்க் ஒரு கிட்டார்லேருந்து ஆரம்பித்து இளமை இதோலேருந்து பைக்லேருந்து என்ட்ரி ஆகி ஸ்ருதிலாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு ஆம்பளைக்கு ஈக்குவல். பைக்லலாம் வரும்போதெல்லாம் என் அசிஸ்டண்ட்லாம் ஆடிட்டான். அவனை கையை வச்சு நின்றுட்டு தான் வந்தோம். அக்கா பயமாக இருந்துக்கா அவங்களோட ஒர்க் பண்ணவே. அந்த மாதிரி எல்லாரையும் கமாண்டிங், நம்ம தான் ஒரு சீஃபாக கமாண்ட் பண்ணுவோம். ஒரு ஹீரோயினாக கமெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. எங்களெல்லாம் ஆட வச்சுட்டா, ஸ்ருதி எப்போ வருவா, எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவா, அது மாதிரி. அதேமாதிரி பிஃபோர் டே வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி கமல் சாராக டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு ஆம்பளையாக டான்ஸ் பண்ணால் மீன்ஸ் ஒரு ஆம்பளைத்தனமாக டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு பாய் மாதிரி ஆடியிருப்பாங்க. அது சொல்லவே வேணாம். ஷீ இஸ் வெரி ஸ்டேஜ் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. இந்த டீமெல்லாம் பேசும்போது ஸ்ருதிக்கு இது சூட் ஆகும்னு அந்த ஹோல் விஜய் டிவி டீம் வந்து கேர்னவல் ஃபீல் சொல்லும்போது தே செட் இட்ஸ் வெரி நைஸ். எனக்கு பயங்கர சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தீம் பண்ண முடியும். லக்ஷ்மி மேனன் எனக்கு வந்து பார்க்கும்போதெல்லாம் வெரி பர்ஃபெக்ட் கிளாசிக்கல் டான்ஸர். அவங்களோட பாடி ஷேப்பே ஒரு கிளாசிக்கல் டான்ஸர்ஸ் ஃபீலில் தான் இருக்கும். நான் கேட்டபோது ஒரு வார்த்தை கூட இல்லை பண்ணுற மாஸ்டர்னு சொன்னால். அவங்களுக்கு வந்து எனக்கு இந்த ஆக்ட்லேயே ரொம்ப பிடிச்சது லக்ஷ்மி மேனன் ஆக்ட். பிகாஸ் ஏன்னா ஒரு ஃப்யூஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக இந்த காலத்தில் கிடைக்காது. எல்லாம் வெஸ்டர்ன் பண்ணுவாங்க, ஃபோக் பண்ணுவாங்க. அதில் வந்து லக்ஷ்மி மேனன் ஃப்யூஷன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃப்யூஷனில் வந்து எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் சாங்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாங் பண்ணோம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யானை தந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணோம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபெதர்ஸ் வச்சு பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த கொரியோகிராஃபியே. ஐ திங்க் ஐ என்ஜாய்ட் இட். ஐ திங்க் பீப்புள் வில் என்ஜாய் இட். ரொம்ப அழகாக ஆடினா. பிகாஸ் ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் தான் வந்தாங்க. அவ்வளோ அழகாக அந்த ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி நான் பயந்துட்டே இந்த காலர் 10ஆம் கிளாஸ் பொண்ணு +2 கேர்ள் கூப்பிடுவேன், ப்ளீஸ் கரெக்டாக ஆடிடுமான்னு. மாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கரெக்டாக ஆடிடுறேன்னு ஒரு ஸ்டைலில் வேறு சொன்னேன். பட் அப்பயும் பயமாக இருந்தது, நம்ம என்னந்தாவும் ஐயோ ஆடுவாங்களா இல்லையான்னு. ஆனால் பர்ஃபெக்டாக ஆடினா. அந்த சாங்கோட எனர்ஜியே அந்த கணபதி சாங்லாம் வரும்போது ஐ திங்க் அப்படியே சிலுக்கும் எனக்கு அந்த பாட்டு கேட்டு அந்த ஃபுல் டான்ஸஸ் ஆடும்போது. அந்த டான்ஸஸோட எனர்ஜி லெவல் வந்து இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் ஆடின விதம் வந்து when they finished that song I was really in tears because எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே என் டான்ஸர்ஸ்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. லக்ஷ்மி மேனும் ஈக்குவலி அவங்க இன்ட்ரோலாம் கூட ஒரு ரிவால்வில் வந்து அப்படி ரொம்ப அழகாக இன்ட்ரோ இருந்தது. ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட ஆக்ட் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு அவார்ட் ஷோக்கு ஃபார் விஜய் டிவிஸ் வாஸ் டூயிங். கொஞ்சம் பயமாகவே வந்தார். ஐயோ டான்ஸ் இருக்குமா மாஸ்டர், டான்ஸ்லாம் வேணாம் மாஸ்டர்னு. சுந்தர்சி பயங்கர பயமுறுத்தியிருக்காரு. நான் சொன்னேன் ஐயோ அப்படிலாம் நான் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கொடுப்பேன், வாட் எவர் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டூ இட்னு. பிகாஸ் அவர் பயங்கர ஒத்துழைச்சார். அந்த பாடின விதமே எப்படி தான் பாடுறா தெரில. அவர் பாடி ஒரு வாட்டி ரிஹர்சல் பண்ணும்போது ஹோல் டான்ஸஸே கிளாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அவரோட என்ட்ரியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சோம். கொஞ்சம் சின்ன ஃபயர் ஒர்க்கோட ரொம்ப நல்லா வந்தது. அதே மாதிரி வென்ட் டவுன் டு த ஆடியன்ஸ், இட் வாஸ் டாக்கிங் டு த ஆடியன்ஸ். அது மேலே வந்தது ஃபுல் இட்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. என் பாய்ஸ் கேர்ள்ஸ் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க அவரோட சாங். அவர்னா ஒரு மாதிரி ஃப்ரீ ஸ்டைல், இட்ஸ் நாட் ஒன்லி ஃபுல் கொரியோகிராஃபி, இட் பி அ ஃப்ரீ ஸ்டைல், இட் பி அ கொரியோகிராஃபி. ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருந்தது. அவரும் லைக் இஸ் ஃபஸ்ட் டைம் இதுக்கு பண்ணுற மாதிரி இல்லை, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. பாடின விதம், அவர் சாங்ஸ் எல்லாமே பயங்கரம் ஃபுல் ஆன் மாதிரி இருந்தது. இட் வாஸ் நைஸ். இப்படி தான் அந்த ஃபாஸ்ட்டில் பாட்டேன்னு நினைக்கிறேன். ஈ கேம் ஃபார் த பர்ஃபெக்ட் ரிஹர்சல். என்னென்ன எப்படி வேணும் மியூசிக்லாம் அவரே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இட் வாஸ் ரியலி நைஸ் த வே ஹி பர்ஃபார்ம்ட், the way he added his costume. அதே மாதிரி டான்ஸஸ் காஸ்டியூம்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. பிரபுதேவா பற்றி நான் சொல்லணுன்னே கிடையாது, பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டான்ஸர். 1 2 3 4 உங்களுக்காக
trooper, and my temper's getting out of control. I'm a trooper, and my temper's getting out of control. I'm a trooper, and my temper's getting out of control. Vijay Awards is rocking out of control. ஸ்ரீ அங்கிள் எங்க இருக்கீங்க? This day could have been more special for me. Jump, jump, jump. உடனே சுற்று சும்மா பேசிட்டு இருக்கூடாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? ஆக்சுவலா நான் வேலை தேடல சார். எங்க நாளைக்கு பார்க்க வாங்க. ரகுவரனை தெரிஞ்சு நீ வில்லனா தானே பார்த்துருக்கேன், ஹீரோவை பார்த்தது இல்லையா? I'm waiting. பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றதில்ல. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அதை நான் பார்த்து போட்டோ. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? போல் வாயிடா, தெரியல. மேலே தேரே துச்சுக்கு தையா, மேலே தேரே துச்சுக்கு தையா. சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகமாய். சந்தோஷம் தாங்க முக்கியம். பொட்ட ஓட்டுற நாய என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே.